வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க. நாங்கள் இப்போ அமளியா வெளிக்கிட்டு கொண்டிருக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாஜி அண்ட் சுஜி பிளாக் யூடியூப் சேனல் கப்பல்ஸ் வந்து ஃப்ரான்ஸில் இருந்து சுவிட்சர்லாண்ட் போயினோம். மகளோட சாமத்தி வீட்டுக்கு வந்து டைம் போய் கொண்டிருக்குது. அமளியா வெளிக்கிட்டு கொண்டிருக்கணும். நாங்கள் அவைய கூட்டிக் கொண்டே ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏற்ற போகிற கட்டத்துக்கு தான் உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள போகிறோம். எங்களோட வீட்டில் கொரோனா ஃபேமிலி மட்டும் தான் இருக்கிறோம். அவையும் நாளைக்கு பயணம், அதையும் உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்கிறேன். இவைய பயணம் என்ன இப்போ போய்க்கல சின்ன சின்ன கட்டங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம். யூடியூப் சேனல் முதல் முறை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியதாக இருக்கும். வாங்க இப்போ என்னோட சேர்ந்து நீங்களும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பிச்சி அமளியாக இருக்குது காட்டுறேன் பாருங்க. சேர்க்குறேன் அமளி வேறு ஸ்கூல் போகிறேன் பேபி. துடைச்சி விடுங்க. வா கிச்சு குட்டி ரெடி, அக்ஷய் ரெடி. ஓகே, யாராருக்கு பையன் சொல்ல போறீங்க? ஓகே, அடுத்தது பாய் அண்ணா. ஓகே பாய். நான் Facebook ல எல்லாம் பாப்பேன். TikTok என்னோட தீவிர ரசிகர் என்று தெரியும். பாய் அண்ணா. யா அண்ணா. அண்ணா. அபிமா அபி சுஜி ஆண்டி அக்கல் நாங்க போய் நம்ம ஓடி அங்க நேரம் மூடி போங்க போயிட்டு வாங்க. நீடா பண்டிகை போட்டு சுடுற. பெரிய பக்கம் நிப்பிடமடா. பண்டிகை போட்டு சுடு. பாய். அபி பின்னேற வந்து கடை கூட. அபி பின்னேற வந்து எல்லாரும் கடை கூட. மறந்துறோம் என்ன? மறக்க மாட்டேன் நடிக்கிறேன். நீங்க ஆரியன் வெளியால எடுக்கறேன். கூட புல்லு பூண்டு எல்லாம் சேர்ந்து அதில் ஆளுதான் இவ்வளோ அமளியா வெளிக்கிடுகிறோம் பயணம். இப்போ எந்த ஃபோனே இருக்காது. ஓகே எல்லாருக்கும் பாய் பாய். இன்னொரு சாமத்தியோடு செய்வீங்கன்னு நம்புறோம். கடைசி மட்டும் செய்ய மாட்டேன். சுவிஸுக்கு வந்தா வாங்க. எங்க வர அரியல பர்த்டே வாங்க. அரியல பர்த்டே வாங்க. அடுத்த வருஷம் சரி சுவானு இருங்க வாரேன். வேணும் இருங்க. நம்ம அபிமா பாய் ஆரியா பிசு கொடுத்தீங்களா? சித்தாக மாமி குட்டிக்கு தான் நினைக்கிறேன். அதை கொண்டு வர இருந்து வைக்கிறத கொண்டு வர ஊத்திக்கி விட்டாலும் அந்த இதை கொடுங்க வேணும். இதை கொடுத்துருங்க. அதுக்கு என்ன இல்லாத உதவி கையை விட்டு பாய் பாய். உங்களோட அப்படி கதையை கட்டிங்களே என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே. காரில் வரக்கூடிய போய் அங்கே பயணம் வேணும் பிரகட்டங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். என்னுடைய தங்கச்சியையும் பிள்ளைகளையும் ஹஜி அண்ட் சுஜி பிளாக் யூடியூப் சேனல் கப்பிள்ஸையும் ஆரியன் குட்டியையும் சுவிட்சர்லாண்டுக்கு போகிறதுக்கு எங்களிடத்துலேருந்து பாரிஸுக்கு ரயில் ஏற்றி விடுறதுக்கு தான் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். காரில் போகக்கூடிய ஆட்களை காருக்களவை அனுப்பிட்டு நானும் சுஜியும் ஆரியன் குட்டியும் ஆடி பாடி ட்ராமில் போகிறோம். அந்த கட்டங்களை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ட்ராமை விட்டுட்டோம். சுவிஸ் ட்ராமை என்ன ஒரு பார்ப்போம். கூட்டி அழுனது
அள்ளவே இல்லையே அதே எப்படி இல்ல டைம் போகுதடி வா இறாங்கன்னு சொல்ல இல்ல துசியக்காரன் வீட்டை அதான் எல்லாம் கூட்டி அள்ளி தருறாங்கன்னுண்டாள் அப்போ அவங்க அஜி சொன்னது வை பேபி அக்கா அள்ளுவா நீ வா வலிக்கிற டைம் ஆகுது ட்ராவல் விட்டுட்டா அடுத்த டைம் எத்தனை மணிக்கு இருக்கிறது தெரியும் எத்தனை மணிக்கு வரும் 9 நிமிஷத்துல அடுத்த டைம் 9 நிமிஷம் இதில் 10 டிக்கெட் அடிக்கலாம் நான் ஏற்கனவே 7 டிக்கெட் இன்னும் இருக்கு அதில் சுஜி முதல் தடவை ஃப்ரான்ஸில் டிக்கெட் செக் பண்ணுற செக்கரை பார்த்துருக்குறான்னு சொல்லி கொண்டு வந்தவா எங்களிடத்துல செக்கர் வந்து ட்ராமுக்குள்ளேயே சில நேரம் பெறுவினா சில நேரம் ஒவ்வொரு ஸ்டெப்பில் நின்று ட்ராம் பார நேரம் ஏறி செக் பண்ணுவினோம் சுஜி வந்து கொஞ்சம் என்னென்று சொல்கிறது முதல் தடவை பார்த்தபடியாக போலீஸ் ஒன்று தான் முதல் கேட்டவா நான் இல்லை செக்கர்ன்னு சொல்லி கொண்டு வந்தேன் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிற இடத்துல வந்து எனக்கு பிடிச்ச ஒரு சர்ச் ஒன்று இருக்குது சுஜி அதை கண்ணோன்னு கையெடுத்து கும்பிட்டு சந்தோஷமாக அந்த என்னென்று சொல்கிறது ஃபன் பண்ணி கொண்டு வந்தவா உண்மையாக வாழ்க்கையில் மறக்க முடியாது எனக்கு நம்பிக்கையான சர்ச் என்ன வேண்டுதல் செஞ்சாலும் நடக்கிறது அவன் நித்தர இந்த போயிருக்கலாம்ல அஜய் போயிருக்கல அஜய் பண்ணிங்க நித்தர இந்த தங்கமணி நித்தர நான் பார்க்குறேன் கடற்கனால பார்க்குறேன் நித்தர கொள்ள போறேன் நான் வந்து ஆரம்பத்தில் வந்தோடனே என்னடா இது மிஷன் என்று யோசிச்சுட்டான் தெரியல அது வந்து அடி என்று அடிக்கிறான் நானும் என்னென்ன போட்டு அடிக்கிறான் டிஃப்ரெண்டாக இருக்குது நாங்கள் இறங்குற இடம் வந்துட்டு அடுத்த வருஷம் வரோம் அடுத்த வருஷம் வந்து சுத்த அம்மா கடைக்கு போவோம் சின்ன வீடு அங்கே ஸ்ரீசைலம் தொடர்ந்து இருக்குது இவட கடை தானே இல்லை வேறு யாரும் இவங்க தான் போட்டதுண்டு இவங்க தான் போட்டது ஆனா யார் தான் தெரியல நான் அக்கா கடைக்கு போகன்ற ஐடியாவே இல்லை நீங்க கேட்டுருக்கீங்களா கூட்டிட்டு போறீங்களா துசியக்கா வந்தாண்டு அப்ப நான் பெரியம்மா சொல்லி கொடுத்தேன் அப்படி சுஜி கேட்டுவா பெரியம்மா எனக்கு டைம் இருக்குமோ தெரியல எனக்கு கபாப் பெரியம்மா சொன்னா வாங்க முதல்ல நாங்க போய் சாப்பிட்டு பாவோம் சுஜியை கூட்டிட்டு உங்களுக்கு இந்த வீடியோல சொன்னது ஞாபகம் சுஜிக்கு நன்றி சொல்லணும் என்று சொல்லி தோணுனேன் இல்ல அது அது அடுத்த வருஷம் வடிவா செய்வோம் அடுத்த வருஷம் பாரிஸுக்கு போயிட்டு வடிவ நின்றுட்டு எல்லாம் விட அவன் சுத்தி பார்த்துட்டு பின்னாடி என்ன பார்க்க சொல்லியாக்கா எங்களை 10 ரூபா பார்க்க மாட்டீங்களா காலையில் தேடி வந்துட்டு காஜி டென்ஷன் ஆயிருக்கும் போலயா காஜி எவ்வளோ கொழுவர் இருந்தாலும் அவர் எங்களை விட்டுட்டு வாழவே மாட்டார் இப்படி நிமிஷத்துல வருமா இல்லை போ எல்லாம் ஓகே
கதைக்கிறான். விடுங்க, அவள் ரிலாக்ஸ் ஆகட்டும். எல்லாம் ரெயின்போ போகுது வரீங்களா? ஃப்ரீ ஒன்று போட்டா ஆள் குட்டி அக்ஷயோடியாங்க ஸ்ரீமாட்ட வருவீங்களா? நீ ஸ்ரீமா விருப்பம்? சரி வாங்க சின்ன நாட்டை என்ஜாய் பண்ணிட்டீங்களா? பாய். எல்லாத்துக்கும் நன்றி. ஓகே, அடுத்தது கருப்பு பீரான காஜி எல்லாத்துக்கும் நன்றி. என்ன காஜி அது பிரச்சனை இல்லை, எதுலேயுமே வரலாம். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் வராங்க சரி. ஏன் விடுத்துது அதான் கொஞ்சம் எப்பவும் சீட் இருக்குமല്ലോ. இல்லை 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 இது ஆமாங்க. நான் கட்சி என்ன நினைச்சுட்டேன். இங்க இதுல நம்பர் எழுதி இருக்கும் காஜி சுஜி, இதுல நம்பர் எழுதி இருக்கும். எத்தனை நம்பர்? உங்களுக்கு மூன்று உங்களுக்கு மூன்று தானே. நல்லா வாங்க. எப்படி எங்க பையன் மாற இல்ல நீ எங்கேயும் இருங்க, யாரும் மாத்தி விடுங்க. சஞ்சனங்க எங்க நிக்கிற? கடத்தி கொண்டு போறோம். போங்க போங்க வாங்க வாங்க தள்ளுங்க. டிக்கெட் வந்து ஃபுல் பாய் லுஹாவர் சரியா சொல்றேனா? லுஹாவர் லுஹாவ் பாய் சொல்றது எப்படி ஃப்ரெஞ்சில? பாய் எப்படி அவ்வா 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 அவ்வளோ உம்மா என்ன அல்ட போத்த பாருங்க போடா பதட்ட வேற இருக்கிறாரு. இவனை கொண்டு சேர்க்கணும். இது ஷூட்டிங் நேரம் என்ன? நேரம் என்ன? நேரம் கிடக்கு காடியை சிந்து சஞ்சனா பாய். நாங்கள் சுஜி காஜி என்னுடைய தங்கச்சியை சுவிட்சர்லாண்டுக்கு பயணம் அனுப்புறதுக்கு எங்களிடத்துல இருந்து பரிசுக்கு ரயில் ஏற்றி விடுறதுக்கு தான் வந்து நிற்கிறோம். என்னுடைய யூடியூப் குடும்பத்துக்கு முதல் முறை வந்து நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், பாய். தங்கஜியாக்களையும் சுஜியாக்களையும் பயணம் அனுப்பி அடுத்த நாள் சாமத்திய வீடு நடந்து 5வது நாள் என்னுடைய மச்சான் குடும்பம், அதாவது சஞ்சியண்ட அண்ணா குடும்பத்தை பாரிஸுக்கு பயணம் அனுப்பி வைக்க போகிற கட்டத்தை தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இது ஒரு சின்ன வீடியோ கிளிப்பாக இருக்கிறதால இந்த வீடியோடையே பகிர்ந்து கொள்கிறேன். இது எனக்கு ஒரு ஞாபகமான வீடியோவாக இருக்கும். அவை பயணம் போகிற நேரம் நாங்கள் இன்னெல்லாம் பெண்களாக கதைச்சு சந்தோஷமாக அவைய வழி அனுப்பி வைக்கிறோம்ன்ற கட்டத்தை தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். சந்தோஷமான தருணம் என்று இப்போ சொன்னாலும் அந்த நேரம் எனக்கு சரியான கவலையாக இருந்தது. மச்சான் குடும்பம் போகிற நேரம் நாங்கள் என்னெல்லாம் கலகலப்பாக கதைச்சு எப்படி கவலைப்பட்டு அவைய பயணம் அனுப்பினான்ற கட்டத்தை பாருங்க. வேணுவாக்கா உங்களோட முகத்தை காட்டுறதால எங்களுக்கு வியூஸ் போகுமா? அவனா அப்படித்தான் பல பேர் சொல்லினோம். சரி, சண்டை பிடிக்க கூடாது எங்களோட வியூஸ் சரி ஓகே, சரியா
வரவும் போவோம் அதெல்லாம் நார்மல் மண்டே ஃப்ரீயாக விட்டுட்டு என்ன சாமி சரி அப்புறம் ஒன்று கொஞ்சம் யோசிக்க நாங்கள் இருக்கோம் சரியா தூங்கி விட்டார் அழகி நீ தலையை ஃப்ரீயாக விட்டுட்டு நாங்கள் இருக்கிறோம் ஒன்றும் கவலைப்படாது ஓகே நாங்கள் வருவோம் போவோம் நீ வீட்டை எப்போ வேணுமானா வந்துடுவோம் ஓகே சரியா ஓகே எல்லாத்துக்கும் நன்றி அண்ணா. அடுத்த சமயத்தில் செய்யப்படாத அண்ணா ஐஷு குணரானே சரி எல்லாத்துக்கும் நன்றி கூறினா வாங்கி வீட்டை வச்சு சரி சாமி என்ன ஓகே போனா போயிட்டோம் சரி வேணா சரி கோராண்ணா ஓகேவா போனா அப்புறம் மெசேஜ் போடுங்க வேணா. சாமத்திய வீட்டுக்கு 3 நாளைக்கு முன்னமே என்னுடைய சொந்தங்கள் எல்லாம் வர வழி கட்டினோம். சாமத்திய வீடு முடிஞ்சும் 5 நாளைக்கிட்ட எங்களோட வீடுன்றைய எல்லா சொந்தங்களும் நண்பர்களும் இருந்தவ. ஒவ்வொரு நாள் வீட்டை விட்டு போகல இந்த மனசு அவ்வளவு கனமாயும் வலிகளாயும் இருந்தது. ஏனென்று சொல்ல தெரியல. கொரோனாக்கெல்லாம் கடைசியாக போனவை என்னால் அழுக தாங்க முடியலை. அதுக்கு முதல் நாளே எனக்கு தலைவலியும் சத்தியும் அதிகமாயிட்டுது. அதான் நான் நிறைய பயணம் எனப்பவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகல. இந்த நேரம் நான் வீடியோவை பார்க்க கூட எனக்கு கண்ணால் கண்ணீர் வந்தது. அந்த தருணம் திருப்பி எங்களுக்கு வருமாண்டா கட்டாயம் இன்னொரு நாள் வரும் என்றாலும் அது எனக்கு ஒரு ஞாபகமான நினைவுகளை நிறைய தந்திருக்கு இந்த வீடியோ. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.